ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு என்ன ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளும் கட்சியில ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டருடைய, அதுவும் பெண் அவர்களுடைய ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த தெலுங்கு இண்டஸ்ட்ரியே வந்து ஷாக்கிங்க்கு உள்ளாக்கி இருக்கு. என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தெலுங்கானாவுடைய சிஎம் யார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ரேவந்த் ரெட்டி. கிட்டத்தட்ட தெலுங்கானா ஸ்டேட்டா வந்து அது கன்வெர்ட் ஆனதுக்கு பிறகு 10 வருஷமா ரூல் பண்ண சந்திரசேகர் ராவ் அவருடைய ஆட்சிக்கு பிறகு காங்கிரஸ் பார்ட்டி வந்து அங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஸோ அதோடைய தற்போதைய சிஎம்மா ரேவந்த் ரெட்டி இருக்கிறாங்க. இவருடைய கேபினெட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வனத்துறை அமைச்சராக கொண்டா சுரேகா பெண் அமைச்சர் இவங்க வந்து பதவி வகிச்சுட்டு இருக்கிறாங்க. சமீபத்துல வந்து ஒரு ப்ரெஸ் மீட்ல வந்து சில விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப போற போக்குல வந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த வந்து எந்த விதமான யோசனையும் இல்லாம சொல்லிட்டு போயிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாள் முதல்வர் சந்திரசேகர் ராவ் இருக்கார் தெரியுமா, அவருடைய மகன் கே.டி. ராமாராவ் அவர் தான் வந்து சமந்தா மற்றும் நாக சைத்தன்யா இவங்களுடைய விவாகரத்துக்கு முக்கியமான காரணம். எந்த வகையில கே.டி. ராமாராவ் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, கே.டி. ராமாராவுக்கு சமந்தா மேல ஒரு சின்ன ஆசை இருந்தது. ஆனா அதற்கு வந்து சமந்தாவுடைய டோட்டல் ஃபேமிலி யாரு, அந்த நாகார்ஜுனா இருக்காரு தெரியுமா, அவர் மாமனாரு, ஹஸ்பண்டு எல்லாருமே டோட்டல் ஃபேமிலி வந்து கே.டி. ராமாராவுடைய ஆசைக்கு வந்து சமந்தாவை வந்து வற்புறுத்தி இருக்கிறாங்க. నాగ చైతన్య డైవర్స్ 100% కేటీఆర్ చేయబట్టే అయింది. ఎందుకంటే కన్వెన్షన్ హాల్ని కూలగొట్టొద్దు అని అంటే సమంతను నా దగ్గరికి పంపాలి అని చెప్పి ఆయన డిమాండ్ చేశాడు. సమంత గారిని వెళ్ళమని చెప్పి నాగార్జున వాళ్ళు ఫోర్స్ చేశారు. సమంత నేను వెళ్ళను అనింది. వెళ్ళను అంటే వాళ్ళు చెప్తే వింటే విను, లేకపోతే వెళ్ళిపోండి, డైవర్స్ ఇచ్చారు. இந்த வற்புறுத்தலுக்கு பிறகுதான் சமந்தா வந்து விவாகரத்து முடிவே எடுத்திருக்காங்க. ஆக இந்த விவாகரத்துக்கு காரணமே இவர் தான் சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து எந்த அளவுக்கு ஆதாரம் இருக்கு, என்ன எவிடன்ஸ் இருக்கு, என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்க. ஆனா அந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர சர்ச்சையா போயிட்டு இருக்கு. ஏன்னா சொன்னது வந்து பாத்தீங்கன்னா யாரோ ரோட்டில் போகக்கூடிய ஒரு நபர் கிடையாது. வனத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருக்கிற ஒரு பெண் அமைச்சர் சொன்ன இந்த விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இதுக்கு வந்து இம்மீடியட்டா வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய விதத்தில் வந்து பாத்தீங்கன்னா நாகார்ஜுனா அவர்கள் வந்து ஒரு கடுமையான பதிவு வந்து போட்டிருக்கிறாரு. ஒரு பொறுப்புள்ள பதவியில இருந்துகிட்டு உங்களுடைய அரசியல் விமர்சனத்துக்கு வந்து செலிபிரிட்டிகளுடைய வாழ்க்கையை பத்தி விமர்சனம் பண்றது எந்த வகையில நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை வந்து முன் வச்சிருக்கிறாரு. நீங்க சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் கண்டிப்பா திரும்ப பெறணும் அப்படின்னு நாகார்ஜுனா இம்மீடியட்டா ரியாக்ட் பண்ணிருக்கிறாரு. அவரை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சமந்தா அவர்களுடைய பதிவு வந்து பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியா முழுக்கவே வைரல் ஆகிட்டு இருக்கு. சமந்தா அவர்களுடைய பதிவுல வந்து என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணா இருந்து பல கஷ்டங்கள்ல இருந்து அதுல இருந்தெல்லாம் வெளியே வந்து ஒரு இடத்துல வேலை பார்த்து பல நேரத்துல பெண்ணை வந்து இந்த ஒரு பொருளா மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில சர்வை பண்ணிட்டு காதல்ல விழுந்து அந்த காதல்ல இருந்து மீண்டு வந்து ஒவ்வொரு முறை விழும்போதும் எழுந்து நின்று சண்டை போடவும் அளவு கடந்த தைரியமும் நம்பிக்கையும் ஒருவருக்கு வேண்டும். ஆகவே ஹொண்டா சுரேகா அவர்களே, என்னுடைய இந்த பயணம் வந்து என்னை எப்படி மாத்திருக்கு அப்படிங்கிறதுல எனக்கு எப்பவுமே ரொம்ப பெருமையா தான் இருக்கு. தயவு செய்து என்னுடைய இந்த ஜேர்னியை வந்து சிறுமைப்படுத்தாதீர்கள், கேவலப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அமைச்சரா உங்களுடைய வார்த்தை வந்து எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருப்பீங்க. அது தெரிஞ்சும் இப்படி சொல்றது வந்து நியாயமா? தனிநபருடைய தனி உரிமையை மதித்து பொறுப்போடையும் மரியாதையுடனும் இருக்கிறதுக்கு உங்களை நான் கேட்டுக்கிறேன். என்னுடைய விவாகரத்து தனிப்பட்ட விஷயம், அதை பத்தி பேசுறத தவிர்க்குமாறு அதை பத்தின வியூகத்தை சொல்றதையும் வந்து தயவு செய்து ஸ்டாப் பண்ணுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். தனிப்பட்டதாக நாங்க ஒரு விஷயத்த வைக்கிறதுங்கிறது தவறான விளக்கத்தை யார் வேண்டாலும் கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. ஏன்னா இந்த விவாகரத்தை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட பலவிதமான அலிகேஷன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்தது. எது சமந்தாவும் நாக சைத்தன்யாவுக்குமான விவாகரத்துல. ஆனா அது எது வந்தாலும் 2 பேர் தரப்புலையும் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து வாய் திறந்து அவர்கள் பதில் சொல்லவே இல்லை, விளக்கம் கொடுக்கறதுக்கு தயாராகவே இல்லை. அப்படி நாங்க அமைதியா இருக்கிறது வந்து நீங்க இஷ்டத்துக்கு பேசலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிறதையும் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. நான் இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன். என்னுடைய இந்த விவாகரத்துங்கிறது பரஸ்பர சம்மதத்தோட நடந்தது. அதுல எந்த அரசியல் சதியும் துளியும் கிடையாது. தயவு செய்து என்னுடைய பெயரை அரசியல் சண்டைகள்ல இருந்து விலக்கி வையுங்க. நான் எப்போதும் அரசியலுக்கு அப்பாற்பட்டவளாக தான் இருக்கிறேன். இனியும் அப்படித்தான் இருக்க விரும்புகிறேன்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு வந்து போட்டிருக்காங்க. சி எவ்வளவு கண்ணியமான வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்க்கணும். ஏன்னா ஒரு அமைச்சரா வந்து அவங்க கொண்டா சுரேகா அவர்கள் இருந்துட்டு எந்த விதமான ஆதாரமும் இல்லாம ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறதுக்கு சமந்தா அவர்கள் ரொம்ப கண்ணியமான முறையில் வந்து பதில் கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த நிலையில நாகார்ஜுனா அவர்களுடைய மனைவி அமலா அவர்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பதிவை வந்து போட்டிருக்கிறாங்க. எங்கள் குடும்பத்தை வந்து இந்த மாதிரி வந்து அவதூறு வார்த்தைகள்ல வந்து நீங்க காயப்படுத்துறது நியாயம் கிடையாது. இது எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஷேம்ஃபுல், வெக்கக்கேடா நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. காங்கிரஸ் உடைய மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி உள்பட, ராகுல் காந்தி உள்பட எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பதிவுல வந்து டேக் பண்ணிருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் வந்து நீங்களே பாருங்க, ஒரு நியாயத்தை சொல்லுங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அமலா அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நாக சைத்தன்யா தொடர்ந்து பல விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நாக சைத்தன்யா ரொம்ப அமைதியாவே இருந்தார். ஏன் அப்படின்னா ரொம்ப நாக சைத்தன்யா சமந்தாவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அவங்கள ரியல் லைஃப்ல பார்த்த ஒரு பேரை வந்து ரியல் லைஃப்லயே வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரொம்ப ஆத்மார்த்தமா அவங்களுடைய ஜோடி இருக்கிறது, ரொம்ப அந்யூன்யமா இருக்கிறது, படங்கள்லயும் சரி ரியல் லைஃப்லயும் சரி எல்லாத்தையும் வந்து ரசிக்க ஆரம்பிச்ச ஒரு டைம்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 2017 மேரேஜ் நடந்திருக்கு. 2021 வந்து செப்பரேட் ஆயிட்டாங்க. இந்த 4 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட்ல முடிஞ்சது வந்து நிறைய பேரால வந்து ஜீர்ணிச்சுக்கவே முடியல. ஸோ அப்படி ஒரு பாதிப்பு இருந்தப்ப நிறைய அலிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாக சைத்தன்யாவை டார்கெட் பண்ணி சமந்தாவை வந்து பிரைஸ் பண்ணி இருந்தது. அதுக்கும் அவர் வாய் திறக்கவே இல்லை. சமீபத்துல அவருக்கு வந்து நடிகை ஷோபிதா தூலிபாலா அவர் கூட வந்து என்கேஜ்மெண்ட் வந்து நடந்து முடிஞ்சது. அதற்கும் வந்து கடுமையான விமர்சனங்கள் நாக சைத்தன்யா மேல வச்சாங்க. அப்பயும் ரொம்ப சைலண்டா தான் இருந்தாரு. பட் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாக சைத்தன்யாவும் வந்து ஓப்பன் அப் பண்ணியிருக்கிறாரு. ஸோ வந்து விவாகரத்து அப்படிங்கிறது பரஸ்பரமா நாங்க எங்களுக்குள்ள மியூச்சுவலா பேசி எடுத்த முடிவு. ஸோ கண்டிப்பா வந்து எங்களை பத்தி நிறைய விஷயங்கள் வந்தப்பையும் வந்து என்னுடைய குடும்பத்துக்காகவும் சரி, என்னுடைய முன்னாள் மனைவி அவர்களுடைய வந்து நலன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அக்கறை வச்சுட்டு தான் நான் எந்த ஒரு விஷயத்தையும் பேசாம இருந்தேன். ஆனா ஒரு பெண்ணை பற்றி இவ்வளவு கீழ்த்தரமான அவதூறுகள் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கிறப்ப கண்டிப்பா நான் பேசிதான் ஆகணும். ஸோ இத மாதிரியான கீழ்த்தரமான விஷயங்களை வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க, இதுக்கப்புறமும் தொடராதீங்க அப்படிங்கிற அவரோட சப்போர்ட்டையும் வந்து ரைஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஃபேமிலி, அதாவது நாகார்ஜுனாவுடைய ஹோல் ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொதிச்சு போயிருக்காங்க. சும்மா கிடையாதுங்க. ஒரு முன்னாள் மருமகள் என்னதான் இருந்தாலும் அவருடைய ஃபேமிலியில ஆட்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கீழ்த்தரமான வேலை செஞ்சாங்க அப்படிங்கறத வந்து எப்படிங்க வந்து யாராலே அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? ஸோ அது வந்து அவங்களை ரொம்பவே காயப்படுத்தி இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ சமந்தாவும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் தான் பொறுமையா இருக்க முடியும்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு பதிவை வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஃபைனலா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் என்ன மாதிரி சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே பெண்களை பற்றி, அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா திரைத்துறையில் இருக்கும் பெண்களை பற்றி ஒரு விஷயத்த வந்து சொல்லணும் அப்படின்னா யாருமே எதுவுமே யோசிக்கிறது இல்ல. போற போக்குல வந்து அங்கயா அப்படித்தான், இங்கயா இப்படித்தான், அவள் அப்படித்தான், இவள் இப்படித்தான், அங்கு அப்படித்தான் நடந்திருக்கும், நிச்சயமாக அது இல்லாம வேற இருக்கவே இருக்காது அப்படிங்கிற இந்த கேவலமான கீழ்த்தரமான கொச்சைத்தனமான வார்த்தைகள் மட்டும்தான் வந்து திரும்பி திரும்பி சர்க்குலேட் ஆயிட்டே இருக்கு. மீடியாலையும் சரி, திரைத்துறையிலையும் சரி, பெண்கள் வந்து எங்கெங்கெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ அவங்கள வந்து ஈஸியா டார்கெட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரக்டர் அசாசினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆயுதமா வந்து எல்லாருமே கை வச்சிருக்காங்க. அதுல ஆண்கள் எந்த அளவுக்கு அந்த ஆயுதத்தை பயன்படுத்துறாங்களோ சரி விகிதத்துல பெண்களும் பயன்படுத்துறது தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கேவலமா இருக்குதுங்க ஒரு சில இடத்துல. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வனத்துறை அமைச்சர், அவருக்கு தெரியாதா அவர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து எவ்வளவு பெரிய சர்ச்சையை கிரியேட் பண்ணும், இண்டஸ்ட்ரியில வந்து அவங்க மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழல் உருவாகலாம், எவ்வளவு விஷயங்களுக்கு சாத்தியம் இருக்கு. ஆனா அதை பற்றி எதுவுமே யோசிக்காம எங்கேயோ காதுகள்ல எப்படியோ கேட்டு விஷயம் அப்படிதான் வந்திருக்கும் அந்த வார்த்தை. அதை எல்லாத்தையும் வந்து இப்படி பொது வழியில சொல்லி இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. சோ இவங்களே வந்து இவ்வளவு விஷயங்களை வந்து யோசிச்சு பேசாம இருக்கிறப்ப ஜெனரல் பப்ளிக் வந்து எப்படி வந்து இந்த ஃபேக்ட் செக்கிங் அப்படிங்கிற விஷயத்த பண்ணுவாங்க, பிளஸ் வந்து இதெல்லாம் வந்து இல்ல அப்படிங்கறத நம்புவாங்க. சோ இதெல்லாம் வந்து எல்லாமே உண்மைதான் அப்படிங்கறத வந்து எப்படி மைண்ட்ல எடுத்துப்பாங்க, அவங்களுடைய அனாலிசிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து நினைச்சு கூட பார்க்க முடியல. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நல்லதா சொல்லி நல்ல நல்ல விஷயமா போடக்கூடிய பல விஷயங்கள் வந்து போட்டதும் தெரியல, அது எங்க போய் சேருதுன்னு தெரியல. நான் ரொம்ப சில விஷயங்கள் வேதனையாவே நான் சொல்லிடுறேன். இப்ப இல்லங்க நிறைய விஷயங்கள்ல அலிகேஷன்ஸ் கிடையாதுங்க, இந்த மாதிரியான பொறாமையில சொல்லியிருக்காங்க, காழ்ப்புணர்ச்சியில வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கிளாரிபிகேஷன் வீடியோ கொடுத்தா அது 10 பேர் கூட வந்து போய் சேர மாட்டேங்குது. ஆனா
எந்த விதமான ஆதாரமும் இல்லாம அப்படித்தான் நடந்தது, அங்க அப்படி போனாங்க, இங்க இப்படி வந்தாங்க, 2 பேருக்கு கனெக்ஷனு, இதுல பயங்கரமான ஒரு இது இருக்கு, இதுல இவங்க தான் இந்த வேலை பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு கேவலமா போடுற மாதிரியான வீடியோக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லட்சமா கோடி கோடியா வந்து எல்லாருமே பாக்குறது அப்படிங்கறது தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேதனையா இருக்கு. ஸோ ஃபைனலா நான் வந்து என்ன ஒரு விஷயம் சொல்ல வர்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா துறையிலும் பெண்களுக்கு பயங்கரமான சவால்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதை வந்து ஒவ்வொரு நாளும் வேலைக்கு செல்லும் பெண்கள், வீட்டில் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான சவால்களையும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு பெண்ணை வந்து களங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவோ, இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்காக, ஒரு அரசியல் லாபத்துக்காக, இல்ல உங்களுடைய சுயநலத்திற்காகவோ, இல்ல உங்களுடைய சுவாரஸ்யத்துக்காகவோ பெண்களை வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்றது அப்படிங்கிற விஷயத்த வந்து தயவு செய்து தவிர்க்குமாறு உங்களை நான் வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேங்க. ஏன்னா இதை வந்து என்னுடைய லைஃப்லயும் வந்து நான் நிறைய இடங்கள்ல கேட்டு கேட்டு கடந்து வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்து நான் மெச்சூர்டா வந்து ஆகுறதுக்கு பல வருஷம் தேவைப்பட்டது. ஆரம்ப காலங்கள்ல இந்த மீடியா ஃபீல்டுல நான் உள்ள வந்து வந்தப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பெண்கள் தான் ஃபீமேல் ஜேர்னலிஸ்டாவே இருந்தாங்க. அப்பெல்லாம் வந்து ஒரு நடிகர் கூட பேசினாவோ இல்ல அவர் கூட சேர்ந்து புகைப்படம் எடுத்தாலோ எவ்வளவு கீழ்த்தரமா கேவலமா பேச முடியுமோ அதைத்தான் வந்து பண்ணாங்க. ஆரம்பத்துல அழுது கண்ணீர் சிந்தி பல நாட்கள் கழிச்சிருக்கேன். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகம் இப்படித்தான் பேசும், இந்த வாய்க்கு இப்படித்தான் வந்து பேச தெரியும் அப்படிங்கிறத நான் மெச்சூர்டா ஃபீல் பண்றதுக்கு பல வருஷம் கிடைச்சது. ஸோ அந்த மெச்சூரிட்டி எல்லாருக்கும் எல்லா லெவல்லையும் உடனே கிடைச்சிருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது எத்தனையோ பேருக நீங்க உங்களுக்கே தெரியாம வந்து காயப்படுத்துறீங்க, களங்கப்படுத்துறீங்க, அவங்கள அவமானப்படுத்துறீங்க, அழ வைக்கிறீங்க, என்னென்னவோ விஷயங்கள் பண்றீங்க அப்படிங்கிறத தயவு செய்து ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ இதே மாதிரி இந்த அலிகேஷன்ஸ் தொடர்பான பல விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காம அதுல என்ன உண்மை இருக்கு, அதுக்கு பின்புலத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஃபேக்ட் செக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தயவு செய்து கீப் அப் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். ஸோ கண்டிப்பா வந்து என்னுடைய முழு சப்போர்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா சமந்தா அவர்களுக்கு இந்த இடத்தில் நிச்சயமாக ஒரு பெண் அவர்களுக்கு நான் நிச்சயமா வந்து இந்த இடத்துல என்னுடைய குரல் வந்து கொடுப்பேன். அவர்களுக்கு தேவையான எல்லா உதவியும் வந்து என்னுடைய தரப்பிலிருந்து என்ன செய்யணுமோ அதை நானும் வந்து கொடுப்பேன். ஏன் அப்படின்னா இவ்வளவு கேவலமா கீழ்த்தரமா ஒரு பெண்ணை வந்து பேசுவதற்கு ஒரு பெண் தயாராக இருக்கிறப்ப அந்த பெண்ணுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்கு என்னை மாதிரி பல பெண்களும் தயாரா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த வீடியோல நான் சொல்லிக்கிறேன். ஸோ மறக்காம ஆர்ஜி ரோஹினி டாக்ஸ்ல நல்ல விஷயங்கள் தான் தொடர்ந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதை நல்லதா தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். கண்டதை பேசுங்க பல பேர் இருக்காங்க, நல்லதை பேசுற சில விஷயங்களை நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப இல்லைன்னா எப்ப?